படி போதும். திரு அம்மா வாம்மா உட்காரு. அத தினேஷ் மாமாவை நாளைக்கு ஆபீஸ் வர சொல்லிருக்கேன். அவரையா? அவரே எதுக்கு வர சொல்லிருக்க? மாமா இப்ப வேலை எதுவும் இல்லாம இருக்கார்ல, அத நினைச்சு காவிரி அத்தை ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அதான் நம்ம ஹெட் ஆபீஸ்ல அவருக்கு ஒரு வேலை கொடுக்கறதா சொல்லிருக்கேன். ஓ, வேலை போட்டு கொடுக்க தான் வர சொல்லிருக்கானா? ஆமா கவிதா, திரு சொல்றதும் சரிதான். அங்க இங்கன்னு போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம கம்பெனிலேயே மாப்பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறது நல்லது தானே. மா, தெரிஞ்சுதான் பேசுறியா? தினேஷ நம்பி நம்ம ஆபீஸ்குள்ள விட்டா அவ்வளவுதான். அவருக்கு ஹெட் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தோம், இத்தனை நாளா நம்ம சம்பாதிச்சு வச்ச பேரை அத்தனையும் கெடுத்துருவாரு. அத நான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன், இனிமே மாத்தி பேச முடியாது. மாமாவும் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்ய இன்ட்ரெஸ்டா இருக்காரு. திரு, எந்த காரியம் பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணணும். அதுவும் தினேஷ் விஷயத்துல எதையும் பார்த்துதான் செய்யணும். ஆளாளுக்கு இப்படி சொன்னா எப்படி? நம்ம திரு கூட தானே இருக்க போறான், அவன் பாத்துக்க மாட்டானா? மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சில விஷயம்லாம் உனக்கு புரியாது. நான் வேண்டான்னு சொல்லியும் நீ இப்ப எடுத்திருக்க முடிவால வரப்போற விளைவுகளை நீ சீக்கிரமாவே அனுபவிப்ப. என்னத்த எப்படி சொல்றீங்க? காவிரியத்தை நினைச்சு பாருங்க, அவங்களுக்காவது நாம இதை செஞ்சுதான் ஆகணும். டேய் திரு, திரு, உட்காருடா, வேணாம் பாட்டி. சாப்பிட்டு போ. டேய் திரு சொல்றான் சரின்னு சொல்லாம எதுக்கு தேவையில்லாம அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? அவன் காவேரி வாழ்க்கைக்காக தானே யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அம்மா, திரு தான் புரியாம பேசுறானா? உனக்குமா நான் என்ன சொல்றேன்னு புரியல? தினேஷ் ஒரு வைரஸ் மாதிரிமா, இத திருவுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏய் கவிதா, மெதுவா பேசு, மாப்பிள்ளை காதுல விழுந்துற போது. திரு ஏன் தான் இப்படி பண்றான்னே தெரியல. திருவை குறை சொல்லி யாரும் பேச வேண்டாம். எதிரிக்கு கூட அவன் ஒரு சான்ஸ் தருவான். அப்படிதான் தினேஷுக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கான், அத அவன் பார்த்துப்பான். நீங்க யாரும் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அம்மா, நான் போய் படுக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு வந்து நேரத்தோட படுங்க. கஜேந்திரன் எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டாருன்னு தெரியலையே. ஏ, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லாத கஜேந்திர பத்திரிக்கைய இன்னும் நல்ல டிசைன்ல அடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி கோவப்பட்டு கொஞ்சம் பத்திரிக்கையை விசிறி அடிச்சிட்டான். அதுக்காக பத்திரிக்கை கீழே வீசுவாங்களா? முதல் பத்திரிக்கைய கோயில்ல வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். சரிங்க பாட்டி. சரி, ஒரு பத்திரிக்கையை கொடு. பத்திரிக்கை நல்லா தானே இருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? அவனுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அதை விடுங்க பாட்டி, கல்யாண பொண்ணுகிட்டே கேட்டுருவோம். என்ன லட்சுமி, உனக்கு பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா? அது போதும். எனக்கு நீங்க தான் முதல் சாமி. இப்போ அந்த நல்லூர் அம்மன் தான் உங்க இடத்துல என் தாயா இருந்து என்ன பாத்துக்கிறா. நான் பாட்டியோட கோவிலுக்கு போய் சாமிக்கு முத பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு தான் முத பத்திரிக்கைய வச்சிருக்கேன்.
நீங்க என் கூடவே இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் எப்பவும் இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. லட்சுமி, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி வா, நல்லூரம்மன் கோயில்ல போய் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே கோயில் குருக்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். சரி பாட்டி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி லட்சுமி, சீக்கிரமா வந்துரு. என்ன? ம். வா.